ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லா வகையான குழம்பு கூடையும் சைடிஷாக வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியான மீல் மேக்கர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடானதும் அதில் எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மீல் மேக்கரெல்லாம் இந்த மாதிரி நல்லா டபுள் சைஸ் ஆகி வெந்திருக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மீல் மேக்கரில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிடணும். நல்லா கையாலேயே பிழிஞ்சு விட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கோங்க. இப்போ 65 செய்கிறதுக்கு மசாலா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சிக்கன் 65 மசாலா தேவையில்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சப்பழ சாறும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்க்க மறந்துட்டேன், கடைசியாக தான் சேர்த்துருந்தேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாம் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா மசாலா எல்லாம் மீல் மேக்கரில் நல்லா ஊறி இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரெல்லாம் நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். மீல் மேக்கரில் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீல் மேக்கர் 65 நம்ம எல்லா வகையான குழம்பு கூடயும் வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் கூட தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. வெளியே பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுனும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.